வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ராகு கேதுக்கள் மத்தியில் உள்ள கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம். பொதுவாக ஜோதிடத்தில் ராகு கேதுக்கள் ஒரு நிழல் கிரகம் என்று சொல்லுவார்கள். அதற்கு சொந்தமாக எந்த ஒரு வீடும் கிடையாது ஜாதகத்தில். ஸோ அது எந்த வீட்டில் அமர்ந்திருக்குதோ அந்த கிரகத்தை போல அது வேலை செய்யும். மற்றும் ராகு கேதுக்கள் பொதுவாகவே வக்ரத்தன்மையுடைய இருக்கும். இது இயல்பே வக்ரத்தன்மை கொண்டது. வக்ரம் என்பது பொதுவாக ஜாதகத்தில் உள்ள 9 கிரகங்களில் ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ இது வக்ரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ராகு கேதுக்களின் பங்கு ஜாதகத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக ஜாதகத்தில் 2 காரகத்துவங்கள் உள்ளன. ஒன்று உயிர் காரகத்துவம், மற்றொன்று பொருள் காரகத்துவம். பொருள் காரகத்துவம் அப்படின்னா சொத்து சேர்க்கறது, வீடு மனை கட்டுதல், வண்டி வாங்குதல், சொந்த தொழில் அல்லது உத்தியோகம் போன்றவை. இவையெல்லாம் பொருள் காரகத்துவம் சொல்லுவோம். உயிர் காரகத்துவம் என்பது திருமணம், குழந்தை பாக்கியம், தாம்பத்திய உறவு, கௌரவம், புகழ், தாய் தந்தையின் நிலைமை அறிதல், சகோதரர்களிடம் சுமூகமான உறவு மற்றும் காதல், இவையெல்லாம் உயிர் காரகத்துவம் சொல்லுவார்கள். பொதுவாக ராகு கேதுக்கள் பொருள் காரகத்துவங்களை தடை செய்ய மாட்டார்கள், அதை கை வைக்க மாட்டார்கள். ஆனால் உயிர் காரகத்துவத்தை ராகு கேதுக்கள் கண்டிப்பாக தடை பண்ணும். சிலருக்கு உத்தியோகம் அமைவதோ, சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமைவதோ, சிலருக்கு கல்யாணமாகி தாம்பத்திய உறவு முறையாக கிடைக்காமல் இருக்கும், சிலருக்கு சகோதரர்களிடம் சுமூகமான உறவு இல்லாமல் இருக்கும், மற்றும் பல. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்களின் மையப்புள்ளியில் சில கிரகங்கள் மாட்டி இருக்கும். அந்த கிரகங்களின் காரகத்துவங்கள் சரிவர இவங்களுக்கு கிடைக்காமல் போவது. ராகு கேதுக்களின் மையப்புள்ளி என்பது நான் இப்போ உங்களுக்கு விளக்குறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். ராகுவிலிருந்து 3 கட்டம் தள்ளி இந்த வர கன்னிமன வீடு. பொதுவாக ராகு இப்போ தனுசில் நான் போட்டிருக்கேன், கேது மிதுனத்தில் போட்டிருக்கேன். ராகு கேதுக்கள் எப்பயும் நேருக்கு நேராக தான் இருக்கும். ஸோ கேதுவிலிருந்து 3 கட்டம் தள்ளி மீனத்துக்கு கேது நோக்கி வரும். கேது கிரகமானது கொஞ்சம் கொஞ்சமாக மீனத்தை நோக்கி வரும். ராகு கிரகமானது கொஞ்சம் கொஞ்சமாக 4வது கட்டத்தில் உள்ள கன்னிமனையை நோக்கி வரும். ஸோ ராகு கன்னிமனையை பிடிப்பார், கேது மீனமனை உள்ள கிரகங்களை. ஸோ இந்த 2 வீட்டில் கன்னிமனை மற்றும் மீன வீட்டில் உள்ள கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களின் உயிர் காரகத்துவங்களை ராகு கேதுக்கள் பிடுங்கிக் கொள்ளும். அதை சரிவர கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுது அந்த உயிர் காரகத்துவங்கள் வேலை செய்யும் கொடுப்பார்கள் அப்படின்னா, ஒன்று ராகு புத்தி, எந்த திசை நடந்தாலும் ஒன்று ராகு புத்தி வரும் பொழுதோ அல்லது கேது புத்தி வரும் பொழுதோ கண்டிப்பாக அந்த உயிர் காரகத்துவங்கள் என்று சொல்கிற திருமணம், காதல், குழந்தை பாக்கியம், கௌரவம், புகழ், இந்த எல்லாத்தையும் இந்த ராகு கேதுக்கள் மத்தியில் எந்தெந்த கிரகம் இருக்கோ, சனி, குரு, செவ்வாய், புதன், எந்த கிரகங்கள் இருக்கோ அதை அதனுடைய பலன்களை பிடுங்கிக் கொள்ளும் ராகு மற்றும் கேதுக்கள். அந்த ஒன்று ராகு புத்தி வரும்பொழுது அந்த கேது புத்தி வரும்பொழுதோ எந்த காரகத்துவத்தை பிடிக்கி வைத்து கொண்டார்களோ அதை தடைபடாமல் முழுமையாக கொடுத்து விடுவார்கள். ஸோ சிலருக்கு ஜாதகங்களில் மற்ற கிரகங்கள் எல்லாம் 1, 5, 9 நன்றாகவே இருக்கும், உச்சம் பெற்ற திசை கூட நடக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் காரகத்துவம், திருமண தடை அல்லது குழந்தை பாக்கியம், தாம்பத்திய உறவு, இதில் ஏதாவது ஒன்று தடை குறை இருக்கும். அந்த குறை எப்பொழுது நிவர்த்தி ஆகும்னா, ஒன்று ராகு புத்தி வரும் பொழுது அல்லது கேது புத்தி வரும் பொழுது அந்த ராகு கேதுக்களின் மிட் பாயிண்டில் உள்ள கிரகங்களின் பலன்களை கண்டிப்பாக
இவங்க எடுத்து குடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.